ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சென்றால் மிக அழகாக எல்லாருக்கும் செந்தூரம் வழங்குவாங்க. அந்த செந்தூரத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் என்பது இருக்கிறது. ஏன்னா அசோகவனத்தில் ஆஞ்சநேயர் சீதையை சந்திக்கின்ற பொழுது சீதையினுடைய உருவத்தை பார்க்கிறார். நெற்றியில் அந்த அம்மா ரொம்ப அழகாக குங்குமத்துக்கு பதிலாக செந்தூரம் வச்சுருக்கா. அப்போ ஆஞ்சநேயர் பார்த்துட்டு கேட்டார், அம்மா எல்லாரும் இந்த இடத்துல குங்குமம் தானே வைப்பாங்க, நீங்கள் குங்குமத்துக்கு பதிலாக செந்தூரம் வச்சுருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்ட உடனே அம்மா ரொம்ப அழகாக சீதா பிராட்டி சொன்னாங்க, இந்த குங்குமம் வச்சுருந்தா அது என்னுடைய அழுகையில், என்னுடைய கண்ணீரில், என் உடம்பில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் விளையக்கூடிய வேர்வையில் அந்த குங்குமம் கரைவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏன்னா நான் அந்த குங்குமத்தை வைக்கும்போதே என் கணவர் ராமனை நினைத்து தான் அந்த குங்குமத்தை நான் சூடுகிறேன். அது எந்த சூழ்நிலையிலையும் அழியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குங்குமத்தை வச்சா வேர்வையின் நிமித்தம் இல்லை என்னுடைய கண்ணீரின் நிமித்தம் அந்த குங்குமம் கரைவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் செந்தூரத்தை நான் ராமா என்று சொல்லி என் ராமனை மனதிலே நினைத்து நான் செந்தூரத்தை சாத்தினா அது எவ்வளவுதான் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி கலைந்தாலோ, காற்றடித்தாலோ, மழையில் நான் நனைஞ்சாலோ, இல்லை என்னுடைய கண்ணீரே அந்த செந்தூரில் பட்டு செந்தூரம் கரைஞ்சா கூட அதனுடைய சுவடு என்பது என் நெற்றியோடே தான் இருக்கும். அந்த தழும்பு மாறவே மாறாது. அந்த செந்தூரம் சாத்தியதனுடைய அந்த சுவடு என் நெற்றியில் இருக்கும். என் ராமன் எப்பொழுதுமே என்னோடே ஐக்கியமாகி இருக்கணும், என்னுடைய எண்ணத்திலும் சிந்தையிலும் ஐக்கியமாகி இருக்கணும். ஆக செந்தூரம் கரைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கரைந்தால் கூட அதனுடைய மிக அருமையான சுவடு என் நெற்றியோடு ஐக்கியமாகி இருக்கும் ராமனைப் போல. அதனால தான் நான் செந்தூரம் சாத்தியிருக்கிறேன் என்று சொன்னதை கேட்ட பிறகுதான் உங்கள் நெற்றியிலே, உங்கள் எண்ணத்திலே, உங்கள் சிந்தனையிலே ராமன் இருப்பதைப் போல என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் ராமன் தான் இருக்கிறான் என்று மிக அழகாக பறைசாற்றி செந்தூரத்தை எடுத்து, அதனால தான் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் பூசிக்கொண்டார் என்று பார்க்குறோம். அதனால தான் உடல் முழுவதும் ஆஞ்சநேயர் செந்தூரம் பூசிய காட்சியை நாம் அழகாக பார்க்குறோம். அவ்வளவு அன்பு ராமன் மீது. அந்த ஆஞ்சநேயரை நினைத்து நாம் வழிபட்டால் எதுக்குமே வாழ்க்கையில் கலங்க வேண்டியதில்லை. எவ்வளவு துன்பம் வரட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். நம்பிக்கையோடு நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ராமனுடைய முழுமையான அனுகிரகத்தை உங்களால் பெற முடியும். அதிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் வெற்றிலை மாலை சாத்தியோ, இல்லை வெண்ணெய் சாத்தியோ, இல்லை செந்தூரம் சாத்தியோ, இல்லை துளசி மாலை போட்டோ நீங்கள் ஐமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஹனுமன் சாலிசாவினுடைய சாரத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிக அழகாக அறம்பொருள் இன்பம் வீடனும் 4 பழங்களை தருகின்ற ரகுகுல திலகம் மாசில்லா ராமன் புகழ்தனை பாடிடவே குருதேவர் பாதம் நமஸ்தே நமஸ்தே. பல பல அழுக்குகள் படிந்த என் மனமாம் கண்ணாடியை குறுகால் தூசி துடைக்கும் எனதறிவு குறுகிய பாதை வாயுமைந்தன் விரிவுறச் செய்க. வலிமை அறிவு வாய்மை ஞானம் வழங்க வருக துயர்தீரட்டும். ஆஞ்சநேயன் அருளால் எந்தன் தவறுகள் திருந்தி சரியாகட்டும். கடலை போல பரந்த ஞானம் நற்குணம் யாவும் பொருந்திய தேவா, 3 உலகம் உணர்வுறச் செய்யும் வானரத் தலைவா வணங்குகின்றேன். எல்லையில்லா சக்தி படைத்தோய் அஞ்சனை புதல்வா வாயு ராமதூதா வீரதீர வஜ்ரதேகா, தீய எண்ணம் வராமல் தடுப்போய் நல்ல சிந்தனைக்கு நண்பனாயிருப்போய், பொன்னின் நிறத்தோய் புத்தாடை உடுப்போய் சுருண்ட முடியோய் குண்டல செவியோய் வெற்றி கொடியும் வஜ்ராயுதமும் கைரேகைகளாய் கனிந்த ஹனுமா, தோளில் பூநூல் மாந்தோல் ஜொலிக்கும் தேஜஸ் வீரம் ஜகமே வியக்கும் சிவனின் அம்சம் செழிக்கும் தேவா கேசரி மைந்தா கூர்தமதியோய், குணங்கள் பொலிங்கும் அறிஞன்னியே ஸ்ரீராம சேவையில் திளைத்து மகிழ்வோய், ராமன் லக்ஷ்மணன் சீதை என்றும் இதயத்துள்ளே குடிவைத்த சீலா, ராமன் புகழை வாழ்வை போற்றும் கானம் கேட்டு கழிப்போய் வாழ்க. அசோகவனத்தில் அடங்கி ஒடுங்கி ஜானகி முன்னர் சாந்தனாய் தோன்றினை, பயங்கர உருவில் பெரிதாய் விளர்ந்து இலங்கையை கொளுத்திய வானர சூரா, சஞ்சீவி மூலிகை உயிர்க்கு மருந்து
மருந்து லக்ஷ்மணன் எழுந்தான் தேவர்க்கு விருந்து விஸ்வரூபம் அரக்கரின் முடிவு ராமவதார நோக்கம் நிறைவு ஸ்ரீ ஆனந்தமாக ராமன் தழுவும் பாக்கியம் பெற்றாய் பரவசமடைந்தாய் பரதனைப் போலவே நீ ஒரு தம்பி என அவன் புகழ இதயம் நெகிழ்ந்தாய் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனும் நாவார புகழும் முன்பெருமை எனவே ஸ்ரீராமன் கூறிடும் பெயர்கள் பெற்றாய் ஜனகாதி முனிவர்கள் போற்றிடப் பெற்றாய் அயன் முதல் தேவர்கள் சோபெருமான் கலைமகள் சேஷன் யமன் குபேரன் கவிஞர்கள் திக்பாலகர் உனது புகழ் சொல்லலுற்று தோல்வி கண்டனர் சுக்ரீவன் வெற்றி பெற அரசை மீட்க ராமனை தோழனாக்கி வாகை சூடினை பீஷ்ணன் முடிசூட வழிவகுத்தவா அறிவுரைகள் தந்தவனை ஆஞ்சநேயனே கனியென்று கதிரவனை கவ்வ முனைந்த கவியரசே வாழியனி ராமச்சந்திரனின் மோதிரத்தை வாயடக்கி கடல் தாண்டினாய் ஆச்சரியம் ஒன்றுமில்லை யாருனக்கீடு முடியாத காரியமும் முடியும் முன்னால் முடித்து வைப்பாய் ஜே ஹனுமா ஹனுமா அசையாத காவல்னே ராமனின் வாசல் அனுமதியும் நின்னாலே ஆஞ்சநேயா சரணடைந்தார் சகல சுகம் பெறுவார் பயமதற்கு ஹனுமானி துணையாய் உள்ளோய் அழவற்ற ஆற்றலோய் அதை அடக்க யாராலே ஆகுமப்பா நீயே அல்லால் மூவுலகம் நடுநடுங்கும் மாருதி என்றால் பேபூதம் நெருங்கிடுமோ உன் பெயர் சொன்னால் திருநாமம் ஜபம் செய்வார் நோய்கள் தீர்வார் துயரேது அயர்வேது இடர்கள் ஏது மனம் வாக்கு செயல் மூன்றும் ஒன்றாய் நிற்க அனுமாவுன் அனுகிரகம் வேண்டுவோர்கள் திடமாக ஜெயம் பெறுவர் துன்பம் யாவும் தீர்த்து வைக்கும் நாயகனே சரணம் ஐயா.